என்ன சொல்கிறாங்க ப்ரோ? அங்கே போனோம் சார், அவங்க இங்கே ஜோடல் ஆஃபீஸ்க்கு போங்க. நாங்கள் ஜோடல் ஆஃபீஸ்க்கு வந்தால் ஆள் இல்லை. நீங்கள் போலிங் ஆஃபீஸில் பிஓ ஆஃபீஸர் இருப்பாரு, அங்கே போய் பாருங்க. இல்லை அங்கே என்ன சொல்கிறோம், உங்கள் நேம்லாம் இல்லையா அதில்? போட்டிருக்கோங்க சார். இப்போ கடைசியாக ஃபைனல் சிஎம் எலெக்ஷன் வரைக்கும் போயிருக்குது. கேட்டால உங்கள் பேர் எடுத்துட்டாங்க. இல்லை சார், செத்தவங்க பேர் எல்லாம் இருக்கே, எங்கள் பேர் மட்டும் ஏன் சார் இல்லைன்னா? இல்லை சார், நீங்கள் வந்து ஓட்டு போடுவீங்க, அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அதனால ஆர்கே நகர்லேருந்து வரோம் நாங்கள். என் பேர் வந்து கோவர்தன். இது மாதிரி ஓட்டு போடுறதுக்கு நான், எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் வந்திருந்தோம். வந்து ஓட்டு போட போயிட்டு நாங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு இன்னொன்று கேட்டால், என்ன உங்கள் பேர்லாம் வந்து லிஸ்ட்டில் இல்லை, நீங்கள் வந்து வெளில போய் கேளுங்க, உங்கள் சந்துக்கு வெளில இருப்பாங்க கட்சி ஆளுங்க, அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க இருக்குதான்னு பார்த்துட்டு. அங்கே போய் கேட்டால உங்கள் டேட்டாவே இல்லை. ஏன் சார் டேட்டா இல்லைன்னா, இந்த மாதிரி இல்லை சார், செத்து போனவங்க பேரெல்லாம் இருக்குது, ஏன் இருக்கிறவங்க பேர் மட்டும் இருக்க மாட்டேதுன்னு கேட்டால், அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, நீங்கள் ஓட்டு போட்டுடுவீங்கல்ல, அதனால உங்கள் பேரெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்படின்றாங்க சார் பதில். அதுப்பா இப்போ எங்கள் தெருவில் மட்டுமே செக் பண்ணால் 230 பேர்கிட்ட இல்லை, வெறும் ஒரு 4-5 சந்து கணக்கு பார்த்தா. இது இன்னொரு லிஸ்ட்டு போட்டால் அதில் வந்து விடுபட்ட நேம்னு சொல்லி அதில் ஒரு 120 பேர்கிட்ட வருது. தட் மீன்ஸ் ஆர்கே நகர், அந்த ஐஓசி, அந்த சரௌண்டிங்லேயே அப்படி வந்துக்கிட்டே இருக்கு நிறைய. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.